மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும். பாரதியின் மொழி உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் பலிக்கணும்னு வாழ்த்துறோங்க. சன்ன சன்ன ரவை எடுத்து அதை சுருட்டி பொருட்டெடுத்து அழகாய் சர்க்கரை பாகில் போட்டு சீரொட்டி செய்து தருவேனே, சீரொட்டி செய்து தருவேனே. என்னது அது? சிரோட்டியா? ஆமாங்க. அப்படி ரவையை நல்லா பாருங்களேன், அப்புறம் நான் சொல்கிறது இருக்கட்டும், அங்கே பாருங்கள். வணக்கம். இன்றைக்கி சிரோட்டி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது மகாராஷ்டிரா தேசத்தில் செய்கிற ஒரு இனிப்பு வகை. கடையில் சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும். நம்ம ஊரில் உப்புமா பண்ணுற ரவை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த சிரோட்டி ரவைங்கிறது ரொம்ப ரொம்ப சன்னமாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மைதா 1 கப், சர்க்கரை 3/4 கப், சிரோட்டி ரவை 1/4 கப், அரிசி மாவு 2 மேஜைக்கரண்டி, நெய் 2 மேஜைக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, குங்குமப்பூ சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல இந்த சிரோட்டி ரவையை மிக்சியில் நல்லா இன்னும் கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும். இல்லைன்னா பல்ஸில் 4-5 தரம் நீங்கள் போட்டு எடுத்தால் கூட போதும். இப்போ அந்த சிரோட்டி ரவையை நல்லா மிக்சியில் பொடிச்சிட்டோம். அதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதே அளவு மைதா, ஒரு சிட்டிகை உப்பு, இது கொஞ்சம் வெந்நீர் விட்டு நம்ம கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பண்ணணும். இப்போ சிரோட்டி பண்ணி பொரித்து இதில் போடுறதுக்கு இப்போ சர்க்கரை பாகு. ஒரு 3/4 டம்ளர் தண்ணி, 1 கப்பு சுகர். ஆரம்பத்தில் நல்லா ஹையில் ஃப்ளேம் வைக்கலாம், ஏன்னா சர்க்கரை கிடுகிடுன்னு கரையணும். அப்புறம் அது முறுகிடாதபடி வெறும் குழகுழப்பு மட்டும்தான் இருக்கணும். இது பதமாக பார்த்து எடுக்கணும். இப்போ அந்த பாகு நம்ம காய்ச்சினது அப்படி விழும்போது கொஞ்சம் கெட்டியாக விழணும். அதாவது இது ரொம்ப முருகல் பாகாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்பி பாகாவும் இருக்கக்கூடாது. சுமார் பாகாக இருக்கும் பொழுது அடுப்பை அணைச்சிட்டு அதில் குங்குமப்பூவை போட்டுட்டு, குங்குமப்பூவை கொதிக்கும் போது போடக்கூடாது, ஏன்னா அதோட வாசனை முழுமையாக அதில் இறங்காது. இதில் லைம் ஜூஸ் விட்டுடணும். இப்போ இந்த பாகை கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த நல்லா ஊற வச்ச இந்த சிரோட்டி மாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டு அரிசி மாவை போட்டுக்கிட்டு இதை நம்ம இப்போ சப்பாத்தி மாதிரி இடணும். 3 சப்பாத்தியாக நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பர்ஃபெக்டாக இது ரவுண்டாக வரலன்னா நீங்கள் கவலையே படாதீங்க, ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம சுருட்டிடுவோம். இப்போ என்ன செய்யணும்னா, வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய், இல்லாட்டி நெய் எடுத்து இதை நல்லா பூரா தடவிடணும். இதுக்கு மேலே அரிசி மாவை தூவணும். இந்த சப்பாத்தியும் இதில் வச்சுட்டு இதுக்கு மேலே நெய் தடவிட்டு இப்போ 3 லேயராக இருக்குது இல்லைங்களா, இதை நாம் இப்படியே சுருட்டணும். ரொம்ப கெட்டியாக இல்லாமல் சாதாரணமாக மெத்த சுற்றுவாங்க, ரொம்ப கெட்டியாக சுற்ற மாட்டாங்க. இப்படி இதை
கத்தியால் கொஞ்சம் கோணலாக நறுக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்கும். இதை லேசாக கையால் கொஞ்சம் அமுக்கிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப நெருக்கமாக போடாமல் எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போட்டால் போதும். இப்போ இது நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற சக்கரை பாகில் இதை போட்டுறணும். இந்த பாகு படுறாப்புல நல்லா உருட்டி விடணும். சுவையான சிரோட்டி தயார். சிரோட்டி செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், சர்க்கரை 3/4 கப், சிரோட்டி ரவை 1/4 கப், அரிசி மாவு 2 மேஜைக்கரண்டி, நெய் 2 மேஜைக்கரண்டி, எலுமிச்சை சாறு 1 தேக்கரண்டி, குங்குமப்பூ சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. சிரோட்டி செய்முறை: ஒரு மிக்சியில் சிரோட்டி ரவையை சேர்த்து பொடித்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் அரைத்த ரவை, மைதா, உப்பு, தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கெட்டியான மாவாக நன்றாக பிசைந்து கொள்ளவும். பிறகு அதை ஒரு துணியில் வைத்து மூடி 2 மணி நேரம் வரை தனிய வைக்கவும். ஒரு கடாயில் 3/4 கப் தண்ணீர், சர்க்கரை இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து கொதிக்க விடவும். பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு அதில் குங்குமப்பூ, எலுமிச்சை சாறு இரண்டையும் சேர்த்து நன்றாக கலந்து தனிய வைக்கவும். பிறகு பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி சிறிய பூரியாக நன்றாக திரட்டிக் கொள்ளவும். பிறகு அதன் மேல் சிறிதளவு நெய் மற்றும் அரிசி மாவை நன்றாக தடவவும். பிறகு அதன் மேல் மற்றொரு பூரியை வைத்து லேசாக அழுத்தி அதன் மேல் நெய் மற்றும் அரிசி மாவை தூவி மீண்டும் மற்றொரு பூரியை வைத்து அதன் மேல் நெய் மற்றும் அரிசி மாவை தூவி உருட்டிக் கொள்ளவும். பிறகு அதை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தட்டையாக தட்டி கையில் வைத்து லேசாக அழுத்திக் கொள்ளவும். பிறகு அதை காய்ந்த எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக பொரித்தெடுத்து அதை சர்க்கரை சிரப்பில் சேர்த்து பிரட்டி சிறிது நேரம் வரை ஊற வைத்து பிறகு சாப்பிடவும். சிரோட்டி தயார்.